விரால் மீன் வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, எப்படி செய்ய போகிறோன்னு காட்ட போகிறேன். எப்பவும் சொல்கிற மாதிரி நான் இதை திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான்வெஜ்ஜு முக்கியமாக நல்லா வாஷ் பண்ணுறதுலாம் இருக்குது. நல்லா தேய்க்கணும். இந்த தோலில் வழவழப்பு இல்லாமல் தேய்ச்சிட்டு மஞ்சத்தூள், எரிஞ்சி பழம், உப்பெல்லாம் போட்டு நல்லா உரசி நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். இப்போது இதில் 2 கிலோத்துக்கு தலைவாழெல்லாம் எடுத்து குழம்பு வச்சுட்டு அது பாடி அந்த ஒரு 20 பீஸ் இருக்குது. இந்த 20 பீஸுக்கு தேவையானது சின்ன வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், பூண்டும் வெங்காயமும் ஒரு 7-8 போட்டிருக்கேன். இதை ஒரு ஓட்டி கொண்டாந்து இங்கே இதில் கலக்க போகிறேன். பாருங்கள். இது பாருங்கள், இப்படி 1-2 தான் இருக்கணும். ஒரு ஓட்டு தான் ஓட்டணும். தேவையான அளவு உப்பு, கல் உப்பு தான் போட்டிருக்கேன். அது 1 மணி நேரம் ஊற விடணும். அதுக்குள்ளே ஊறி அது வந்துடும், அது சாய்ந்துடும். குழம்பு மிளகாத்தூள் போடுறேன். பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் போடுறேன். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போடுறேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். கடைசியாக இந்த புளி கரைச்சி வச்சுருக்கேன். திக்காக கரைக்கணும், தண்ணியாக கரைக்கக்கூடாது. இது பாருங்கள், திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 20 பீஸுக்கு. இதை இதில் ஊற்றிடுங்க. உப்பு, காரம், மசாலா எல்லாம் போட்டு நல்லா பெசரி இந்த சட்டிலே வச்சுருக்கேன். சட்டிலே வச்சா தான் அது மனம் தனியாக இருக்கும். தனியாக பேப்பரில் தட்டிலலாம் வைக்க வேண்டாம். இதுலேயே அந்த சட்டிலே அப்படியே எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சுருக்கேன். இது குறைஞ்சது 1 மணி நேரம் ஊறணும். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க தேவை கிடையாது. வெளியிலேயே வைங்க, ஒன்றும் ஆகாது. 1 மணி நேரம் ஊற வைங்க. அதுக்கு மேலே கூட ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சினா கூட வைக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஆனால் 2 ஹவர்ஸ்க்கு மேலாம் வைக்காதீங்க. 1லேருந்து 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு எண்ணெயில் போட்டு இதை அப்படியே பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். ஊறட்டும். ஊறின பிறகு நான் செஞ்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். விரால் மீன் உப்பு காரெல்லாம் போட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். இது திருப்பி அந்த உப்பு கல் உப்புன்றதால திருப்பி ஒரு தடவை நான் போட்டிருக்கதால நீங்கள் நல்லா இப்படி திருப்பி ஒரு தடவை நல்லா கிளறிட்டு இப்படி கையால் கிளறி விட்டு, கையால் தான் கிளறணும். கரண்டிலாம் கிளறினா இதெல்லாம் சரியாக வராது. அதனால தான் கையில் கிண்டுறேன். இப்படி நல்லா பண்ணிவிடுங்க. ஒன்று வந்து இந்த மாதிரி நான்ஸ்டிக்கு கடை தவா மாதிரி பாத்திரம் வச்சுருக்கேன். ஒன்று தான் அந்த காலம் மாதிரி இரும்பு தவா வச்சுருக்கேன். 2துலேயே வறுக்க போகிறேன். நீங்கள் பாருங்கள். வறுக்கிற அளவுக்கு கொஞ்சம் தாராளமாகவே நல்லெண்ணெய் ஊற்றுறேன். சில பேர் தேங்காய் எண்ணெயில் வறுப்பாங்க. இஷ்டப்படுறவங்க தேங்காய் எண்ணெயில் கூட வருங்க. கல் காஞ்சிச்சு, அதனால மிதமான தீ வச்சுட்டு வறுக்கணும். ரொம்ப தீ ஜாஸ்தி வைக்கக்கூடாது. கடாயில் வைக்கிறத விட இது நல்லா ஈஸியாக நல்லா செய்யலாம். அதனால தான் நான் இந்த பாத்திரத்துக்கு இந்த தவாவை வச்சுருக்கேன். இப்போ இந்த பக்கம் போடலாம். திருப்பி போடுறேன். 2 தடவை திருப்பி போடணுங்க. இப்படி ஒரு பக்கம் வச்சுட்டு அந்த பக்கம் வந்து அப்படி நல்லா அப்படிதான் கார உப்பெல்லாம் சேர்ந்து நல்லா வரும். இன்னொரு தடவை இதை திருப்பி போடுறேன். ஒவ்வொரு சைடும் 2 தடவை திருப்பி போட்டு நல்லா வேக விடணும். நல்லா முறு சிவப்பாக வேக விடணும். நல்லா 2 பக்கம் 2 தடவை போட்டு 4 தடவை நல்லா போட்டு வறுத்து எடுத்துருக்கேன். சூப்பராக வந்துருக்கு பாருங்க. நல்லா வறுத்தாச்சு. இது இப்போ எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு டாக்டர் பக்தா அவர் டேஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. நான் இன்னும் பெரிய ஒரு அத்தாட்சியெல்லாம் வந்து கொடுக்க வேண்டியதில்லை. நிறையா வருஷங்கள் நிறையா நாட்கள் வீட்டில் சாப்பிட்ருக்கேன். அது வந்து ஒரு யூனிக் டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து விரால் மீன் ஃப்ரை பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து பார்க்குறதுக்கே வந்து இப்போ எந்த ஒரு சாப்பாடுமே வந்து பார்க்கும்போதே வந்து அது நம்ம வந்து உணர்வை தூண்டுற மாதிரி இப்போவே நாக்கில் பயங்கரமாக எச்ச ஊறுது. பொன்னிறமாக எந்த பக்கமும் தீயாத அழகாக வறுத்து வச்சிருக்கிறாங்க. இப்போ அதை வந்து நான் கொஞ்சம் சாப்பிட போகிறேன். ரொம்ப சூடாகவே இருக்குது. என் மூஞ்சி எக்ஸ்பிரஷன் பார்த்தாவே எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. காரம், உப்பு, அந்த மீனோட டேஸ்ட்டு, தனித்தன்மை, விரால் மீனுக்கேன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும். உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா நான் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். உங்களுக்கு புது ரெசிபீஸோ இல்லை ஏதாவது கொஷின்ஸோ இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ஸில் கொடுங்க. நன்றி.